ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சேனைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவும் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சேனைக்கிழங்கு 1/2 கிலோ பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற சேனைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதைய தண்ணி சேர்க்காம ஆவியில் வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். 5 minutes later. இப்போ பாருங்க, ஆவியில் கொஞ்சம் கிழங்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனால எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. சிம்லேயே வச்சு செய்யணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஒன்ஸு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 15 மினிட்ஸு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போது ரொம்பவுமே டேஸ்டான சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.